Hey guys and welcome back. என்னோட பேர் நல்லா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். இன்றைக்கி சைனாவில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க ரெட்மி தரப்புலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்ன லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா Redmi k20. ஸோ இன்னொரு மாடல் அவங்க ரெட்மியோட ஃப்ளாக்ஷிப் Redmi k20 Pro அப்படின்ற வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டாங்க. நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோமோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஸோ முதல்ல k20. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 inch வருது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ இந்த டிஸ்பிளே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED கொடுத்துருக்காங்க 91.9. ஆமாங்க 91.9. பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே டிஸ்பிளே இருக்க மாதிரி இருக்குது. பெசல்ஸ்லாம் ரொம்ப சின்னதாகவே இருக்குது. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரியே இதுவும் வந்து அக்யூரேட்டாக ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 20 MP கொடுத்துருக்காங்க பாப்அப் செல்ஃபி கேமரா. ஸோ இது சைட்ஸில் பாப்பப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் எரியுது. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு வழியாக ரெட்மி தரப்புலேருந்து AMOLED டிஸ்பிளே வந்துருக்கு. ஸோ AMOLED டிஸ்பிளே எல்லாருக்குமே தெரியும், டிஸ்பிளேலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ. ஸோ இது வந்து உங்களுக்கு 8 MP சப்போர்ட் தருது. மெயின் கேமரா 48 MP, வைட் ஆங்கிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 13 MP சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற வகையில் நமக்கு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. டைப் சி போர்ட்டோட வருது. டூயல் சிம் கார்டு சப்போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, பட் SD கார்டு மிஸ் பண்ணிட்டாங்க இந்த இதில். ஸோ அது போக 18 watts சார்ஜரோட வருது. ஸோ பாக்ஸில் அதை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, 18 watts சார்ஜர் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். இது கண்டிப்பாக கில்லர் சீரிஸ் தான். ஸோ இதோட பெஸ்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB 64GB வேரியண்ட் வருது. 21,000 இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஸோ இன்னொரு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா k20 Pro. இதோட ஃப்ளாக்ஷிப் மாடல். ஸோ ஃப்ளாக்ஷிப்புக்கும் சரி இந்த மாடலுக்கும் சரி பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ வேரியண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 855 ஸ்னாப்ட்ராகன்லேருந்து தராங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 7 nm பில்ட் பண்ணியிருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் கேமிங்கும் எது நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கனாலும் கண்ணை முடிந்து விளையாடலாம். லேகோ எதுவுமே இருக்காது. ஸோ ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8 லேயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் டைமில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுலேயும் 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் SD கார்டு சப்போர்ட் இல்லை. இந்த தடவை அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தெரில. SD கார்டை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் சில பேருக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஹைப்ரிட் சொல்யூஷன் இந்த வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஹைப்ரிட் சொல்யூஷன் இந்த வரைக்கும் யாரும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. பட் கம்ப்ளீட்டாக SD கார்டே போட முடியாது, ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதில் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் வந்து 27 watts வரைக்கும் தராங்க. ஸோ இதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ கூட அவங்க பாக்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணால் இவங்க கண்டிப்பாக ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். பார்ப்போம் இந்தியா லான்ச் ஆகும்போது இதே பேரில் லான்ச் ஆகுதா இல்லைனா போக்கோ F2ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்களா. மேபி அதில் SD கார்டு இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மேபி தான் ஹோப் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேஸ் வேரியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6GB 64 வேரியண்ட். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹியர் ரெண்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் போகுது. ஸோ ரெண்டுத்துலேயுமே கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அதெல்லாம் கெப்லார் ரெட் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மூணுமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் தான். ஸோ ரெண்டுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ இதில் ஃபீச்சருன்னு இப்போ வர ஃபீச்சர் ஆயிடுச்சு. 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் இதில் இருக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. மேபி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், பட் பரவாயில்ல, அது ஒரு ப்ராப்ளமாக இல்லை. அதேமாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் எதுவுமே இல்லை. IP6 IP4 எதுவுமே கொடுக்கல. ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் இல்லை. ஸோ எதுவுமே அவங்க ரேட்டிங் பண்ணலை, பட் பரவாயில்ல. பட் என்ன ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொடுக்காம விட்டாங்க SD கார்டு சப்போர்ட். ஸோ அது மேபி நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஓவராலாக இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்தியா லான்ச் அப்போ நான் ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன வேரியண்ட்லாம் லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சோஷியல் மீடியா சைட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நான் மீண்டும் உங்களோட வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன்.